ஒரு மாடல் ரிசர்ச் பேப்பர்லேருந்து எப்படி நம்ம ரிசர்ச் பேப்பர் எழுதுறது கற்றுக்கிறது அப்படிங்கிறத இந்த பேப்பரில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மாடல் ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு டம்மி பேப்பர்லாம் கிடையாது. அதாவது எந்த ஜேர்னலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜேர்னலில் இருக்கக்கூடிய ஹைலி சைட்டட் பேப்பர், அதிகமாக சைட் பண்ணியிருக்கிற பேப்பரோ அல்லது உங்களுக்கு நேரடி தொடர்பாக இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு 3-4 பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த பேப்பர் உங்களுக்கு கரெக்டாக தொடர்பாக இருக்குங்கிற பேப்பரை எடுத்துக்கணும். அதுதான் அந்த சூஸிங் த பேப்பர். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி அவங்க ஒரு டைட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், டைட்டிலிருந்து ஃபைனல் ரெஃபரன்சஸ் வரையிலும் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் எடுக்கிறது சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம். அது ஹைலி சைட்டட் பேப்பர் அண்டு உங்களுக்கு ஹைலி ரெலவெண்ட் பேப்பர் ஒன்று. ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷனாக தெளிவாக முதல்ல டைட்டில் எடுத்துக்கணும். எப்படி டைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எத்தனை வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டைட்டில் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டைட்டிலை ஃப்ரேம் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, அப்ஸ்ட்ராக்ட். அந்த அப்ஸ்ட்ராக்டில் எந்த மாதிரி விஷயங்களை கண்டென்ஸ் பண்ணி தெளிவாக சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி காம்போனண்ட்டை பற்றி எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, முதல் ஐடியா என்ன, ரெண்டாவது ஐடியா என்ன, மூணாவது ஐடியா என்ன, நாலாவது ஐடியா என்ன, அஞ்சாவது ஐடியா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய நுவான்சஸை கற்றுக்கணும். அதை நீங்கள் தெளிவாக நோட்டில் எழுதிக்கணும். முதல் ஐடியாவில் ஒரு ப்ராட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சென்டென்ஸ் அந்த டாபிக் பற்றி பேசுகிறாங்க, அடுத்து அப்ஜெக்டிவ் பற்றி பேசுகிறாங்க, அடுத்து மெத்தடாலஜி பற்றி பேசுகிறாங்க, அடுத்து சாம்பிள் பற்றி பேசுகிறாங்க, அடுத்து அனாலிசிஸ் பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு அடுத்தது டென்டேட்டிவ் அவுட்கம் பற்றி பேசுகிறாங்கன்னா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்களும் உங்கள் அப்ஸ்ட்ராக்ட் எழுதுகிறப்ப இதே ஸ்டைலில் எழுதணும். இது அப்ஸ்ட்ராக்ட். அதுக்கடுத்து இன்ட்ரடக்ஷனில் எப்படி ஒரு ப்ராட் அவுட்லைன் கொடுத்துருக்குறாங்க, அதிலிருந்து நேரோ டவுன் பண்ணி எப்படி வராங்க, என்ன மாதிரி விஷயம் இது பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனில் எத்தனை பேக் ரெஃபரன்சஸ் ப்ரீவியஸ் ரிசர்ச்சரை கோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி எவ்வளோ லென்த் எவ்வளோ பெரிய லென்த்துக்கு எழுதியிருக்காங்க, எத்தனை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷன்லையுமே இன்ட்ரொடக்ஷன், அப்ஜெக்டிவ், மெத்தடாலஜி, அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன், ஃபைண்டிங், கன்க்ளூஷன், ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த பேப்பரை படிக்கணும். அந்த பேப்பரை நான் என்ன சொல்லுவேன்னா, குறைஞ்சது ஒரு 10 முறையாவது படித்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேஞ்சிடணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தெளிவாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படி தான் நீங்கள் உங்கள் பேப்பரை எழுதணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ரிசர்ச் பேப்பர் எழுதவே தெரியலனா கூட அதனுடைய ஐடியாவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி டிட்டோவாக நீங்கள் ஒரு கார்பன் காப்பி எடுக்கலாம். இந்த இடத்துல கார்பன் காப்பிங்கிறது அவங்க எழுதின பேப்பரை காப்பி அடிக்கிறது இல்லை, அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணுறோம். ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது. புரியுதுங்களா? அது அப்படி அட்டை காப்பி கிடையாது, அந்த ஸ்கில்லை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக அதை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ரீடபுளாக இருக்குது, எந்த அளவுக்கு கொகிசிவ் டிவைசஸ், லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நோட் பண்ணி தனியாக ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அதுக்கப்புறம் உங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சு ஆரம்பிங்க. சுலபமாக நீங்கள் கற்றுக்க முடியும். புரியுதுங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.